Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 40 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம நெசுகோ அவங்க அண்ணனை அந்த டீமன் கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கினால இறங்கினவ பாத்தீங்கன்னா போட்டு பொல்லந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அதுலயும் கடைசியா ஒரு மிதி மிதிச்சா பாருங்க, மிதிச்ச மிதியில காலு பாடிக்குள்ளேயே போயிருச்சு. அந்த டீமனுக்கு வலி தாங்க முடியல. இவன் என்ன விட பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து கைய மிதிச்சு துண்டாக்கிடுவா. இப்ப அதெல்லாம் கூட மேட்டர் இல்ல, அவ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படி போனா எல்லாமே கைமீறி போயிருமே. சரி அப்படியே கட் பண்ணி நம்ம டான்ஜிரோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கல. அவனோட தம்பி எழுப்பி விட ட்ரை பண்றான். டே நீச்சான் எந்திரா எந்திரி, நம்ம சிஸ்டர் அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா, போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, ஏதாச்சும் அவளுக்கு ஆயிர போகுதுன்னு. அது மட்டும் இல்லாம இப்ப அவ அவளாவே இல்ல, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லும் போது டப்புன்னு கண திறப்பான். அதே நேரம் இங்க நெசுகோ பாத்தீங்கன்னா கையை காலு மூஞ்சின்னு அந்த டீமனை உதன்னு உதச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சொல்ல போனா அவ கம்ப்ளீட்டாவே இப்ப டீமனா மாறிட்டா. அப்ப அந்த டக்கி டீமன் பாத்தீங்கன்னா செம கடுப்பாயி என்னையவா உதைக்கிறேன்னு சாரிய வச்சு ஒரே ஓடு. காலு தனியா போயிரும், கையை தனியா போயிரும், ஏன் நம்ம நெசுகோவோட தலையே துண்டா போயிரும். ஐயோ சோலி முடிஞ்சான்னு பார்த்தா இவ பார்த்துட்டு நான் இதோட விட போறதில்ல, அவ தலைய பீஸா வெட்ட போறேன்னு சொல்லிட்டு மொத்த பாடியுமே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிப்பா. அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ கைய வச்சு அவளோட சாரிய தடுப்பாளா. அதுதான் செம ஷாக்கு. அவளோட பாடி துண்டு துண்டா போனாலுமே ரத்தம் பாத்தீங்கன்னா அவளோட மொத்த பாடியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது. அவ அதை வச்சு இவளோட சாரிய லாக் பண்ணி நிறுத்திட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க, என்ன நம்ம வித்தியை காமிக்கிறாளேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு அவளுக்குள்ள இருக்க அந்த ஃபயரை வெளியில கொண்டு வருவா. அந்த டக்கி டீமன் பாத்தீங்கன்னா தக தகன்னு எரிஞ்சு கதற ஆரம்பிக்கும். அப்படி நெருப்ப பார்த்தோன்னே அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் ஆச்சுங்கிற மாதிரி யோசிப்பா. அப்ப யாரோ ரெண்டு பேரும் அவளை நெருப்புல தூக்கி போட்டு போன மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படி இவன் நெருப்புல இங்க கதறிட்டு இருக்கும் போது துண்டு துண்டா வெட்டப்பட்ட நெசுகோவோட பாடி பாத்தீங்கன்னா சக்குன்னு ஒன்னா வந்து சேர்ந்துக்கும். அந்த டைம் அவளோட சிரிப்பை பார்க்கணுமே, நிஜமா ஒரு டீமனோட விரித்தனா அவளுக்குள்ள இப்பதான் வெளியில வருது. அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து வெறுங்கால வச்சுக்கிட்டு அவளை போட்டு அந்த மிதிப்பா. அடி ஒன்னு சாதாரண அடி இல்ல, இடி மாதிரி விழும். அதுவும் கேப் விடாம அடிப்பா. சண்டையை ஆரம்பிக்கும் போது வேணா அவங்க அண்ணனுக்காண்டி வெறியோட களத்துல இறங்கி இருப்பா. ஆனா இப்ப சண்டை போடுறது அவ என்ஜாய் பண்ணி போடுறது. அவ முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். சொல்ல போனா இவ மிதிச்ச மிதியில அந்த டீமன் பாத்தீங்கன்னா 10 பில்டிங் 15 பில்டிங் திருச்சு போய் விழுனா பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மிதிச்சிருக்கான்னு. மறுபடியும் அவளை காலி பண்ணுன்னு வெறியோட பொறுமையா வந்துட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது சைட்ல பிளட் ஊத்திக்கிட்டு இருக்கும். என்னடானா அங்க பில்டிங்ல இருந்தவங்களுக்கு அடிபட்டு கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்குமா. அத நம்ம நெசுகோ பாத்துருவா. நல்லா நோட் பண்ணிங்க, நெசுகோ நார்மலா இருக்கும் போதே நம்ம பைய கூட நார்மலா இருக்கும்போது சொல்றேன், அப்பவே அவ ரத்தத்தை பார்த்தா அதை குடிக்காம கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவா. இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா டீமனா மாதிரி வெறி பிடிச்சு நின்னுட்டு இருக்கா. அப்படியே வாய் பட்டன்னு அடிச்சுக்குது ரத்தத்தை குடிக்கிறதுக்காக. எதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அப்படியே ஒரு பாஞ்சு கவ்வ போகும்போது கரெக்டா நம்ம பயலோட என்ட்ரி. வாயில கத்திய கொடுத்து அவளை இழுத்து பிடிச்சுக்குவான். அவ விடுறதா இல்ல, அவனை விட சொல்லி கைய வச்சு பராண்டுன்னு பராண்டி தள்ளுவான். அவன் சாரிமா நீ சண்டை போற அளவுக்கு விட்டுட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவளை அமைக்கி பிடிச்சுக்குவான். அடா ஒரு டீமன் வந்து கவ வருது, ஆப்போசிட்ல நம்ம எல்லாம் நின்னா என்ன பண்ணுவோம், 90 முடிஞ்சதுன்னா 100 110ங்கிற வேகத்துல ஓடிடுவோம். ஆனா அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுட்டு இருப்பா. இப்ப என்னன்னா இந்த இடம் ஃபுல்லா நம்ம நெசுகோவோட பிளட்டை நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுது. இவங்க சண்டையில அவ்வளவு பிளட் அவளுக்கு போயிருக்குது. அப்படின்னா நம்மளால மயக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குதுன்னு இப்பவே அவனுக்கு நல்லா புரியுது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கண்டிப்பா ரத்தம் தேவைப்படும். ஆனாலும் நான் விட மாட்டேன், உன்னால யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது நெசுகோ, சைலண்டா இரு, தூக்கத்துக்கு போ, நீ தூங்கினாதான் உன்னோட பாடி ஹீல் ஆகும் அப்படின்ட்டு கத்துன்னு கத்துவான். பட் அவ கேட்கற மாதிரியே இல்ல. அவனை அப்படி தூக்கி போடுவா, இப்படி தூக்கி போடுவா, மேல ஜம்ப் பண்ணி பில்டிங் எல்லாம் இட்டின்னு இடிச்சு தள்ளுவா. ஆனாலும் பைய கத்திய வாயில அமைக்க வச்சு புடிச்சுக்கிட்டு விடுறதாவே இல்ல. விட்டா அவ்வளவுதான், அங்க இருக்க அத்தனை பேர்த்தி இவ ஒண்டியால தின்னு தீத்துருவா. சோ பைய கஷ்டப்பட்டு அவகிட்ட போராடிட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த டக்கி அங்க வந்துருவான். ஆளு பாத்தீங்கன்னா அடிச்ச அடியில கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆகி பாடியில இருக்க தோலெல்லாம் கீஞ்சு போச்சு. ஒன்னாலையும் பிளட் டீமன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமா? பரவாயில்ல. என்னன்னா அவ யூஸ் பண்ண அந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா டீமன்ஸை மட்டும் தான் பர்ன் பண்ணும். அதனால உடனே அவங்களால ஹீலும் ஆக முடியாது. அதனாலதான் இப்படி கஜா கன்றாவியா வந்து நின்னுட்டு இருக்கா. இது அவளால ஏத்துக்க முடியல. இப்ப கூட பாருங்க 2 டீமன்ஸுங்க இருக்குதுங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவளை அமைக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன பண்ணணும், ஆத்தாடி நமக்கு ஏன்பா அவன் அடிச்சு போறான்னு ஓட வேண்டாம், அப்படி இல்லன்னா அவனுக்கு ஹெல்ப் ஆச்சு பண்ணணும். சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்த்த தான் அவன் பத்திரமா பாத்துக்க முடியும்? இப்ப ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். 2 டீமனையும் தடுக்கலன்னா கண்டிப்பா மக்கள் செத்துருவாங்க. இவளை தடுத்தா அவ கொள்ளுவா, அவளை தடுத்தா இவ கொள்ளுவா. அவ எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவான்னு தெரியுது. வர்ற கோவத்தை பார்க்கும்போது இந்த மொத்த
பில்டிங்குமே அவ ஸ்லாஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெசுகோவையும் விட முடியாது. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும்போது அவ சாரியை வச்சு அட்டாக் பண்ணுவாளா? அப்பதான் நம்ம டென்கனோட என்ட்ரி. சரக்குன்னு வந்து நிக்கிறது மட்டும் தான் தெரியும். அவளோட சாரி எல்லாம் துண்டு துண்டா கீழே விழுகும். அவன் வந்ததை பார்த்துட்டு அவளே மிரண்டுட்டா. ஆனா அவன் அவளை கண்டுக்கவே இல்ல. நெசுகோவை பார்த்துட்டு என்னடா என்ன ஆச்சு, கட்டுப்படுத்த முடியாத டீமனா மாறிட்டாளான்னு கேட்டவுடனே ஆமாங்க ஐயான்னு குழந்தை மாதிரி சொல்லுவானா, கடுப்பாயிரும். என்னடா ஐயா கொய்யான்னுகிட்டு நிலைமை மோசமாயிட்டு இருக்கும் போது இப்படித்தான் மாறுவாளா, இவ இப்படி ஒரு கொடூரமான டீமனா மாறுவான்னு யாருமே என்கிட்ட சொல்லல, எப்படா இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா பின்னாடி இருக்க டீமனுக்கு கடுப்பாயிரும். என்ன நம்ம இவ்வளவு பெரிய டீமன் இங்க இருக்கும்போது நம்மள கண்டுக்காம அங்க பேசிட்டு இருக்கானு. நீ தானே ஹஷீரா, நீ எனக்காக தானே வந்த, நல்ல வேலை வந்துட்ட, ஒன்ன சாப்பிட்டு நான் இன்னும் பவர்ஃபுல்லாக போறேன்பா, மூடிக்கிட்டு போ, நான் உங்ககிட்ட எல்லாம் பேசவே இல்லை நீர்வான். அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் அப்பர் முண்டியமெல்லாம் இல்ல, ஒரு வெட்டு ரொம்ப வீக்கா இருக்க, நான் தேடிட்டு இருக்க ஆளு கண்டிப்பா நீ இல்ல, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்துவான். அவளுக்கு நான் கடுப்பாயிரும். என்னடா சொன்னேன்னு அவ கடுப்பா கேட்டுட்டு இருக்கும் போதே அவ தலை துண்டாகி கீழே விழும். அவளுக்கு நான் ஒன்னும் புரியல. ஆமா எப்படி நம்ம தலை தனியாச்சுன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இனசுகேக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அவன் தான் வேகமா போயிட்டானே, அதனால கத்திட்டு கிடப்பானா. தூக்கத்துல கூட எங்க இருக்காங்கன்னு அப்படியே போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப தூரத்துல பட்டால்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, சண்டை போடுற சவுண்ட் தான். அது இனசுகேக்கு கேட்காது. இவனுக்கு மட்டும் கேட்டோன்னா அவன் பாட்டுக்கு ஓடுவானா. கண்டுபிடிச்சிட்டியா, இருறா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனை முந்திக்கிட்டு இவன் ஓடுவான். மலையோட கடவுள் இனசுகே வந்துகிட்டு இருக்கண்டா, என்ன யாராலையும் தடுக்க முடியாதா, அப்படி இப்படின்னு பில்டப் வேற. சரி இப்ப தலை அவளுக்கு தனியா கல்லு விழுந்துச்சுல்ல, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம ஆளுக்கும் ஷாக்கு தான், அவளுக்கும் ஷாக்கு தான், ஏன் நமக்கே ஷாக்கு தான். எப்ப இதை பண்ணாருன்னு பயங்கர ஷாக்ல இருப்பான். அட வந்த உடனே அவ சேரிய மட்டும் அவன் வெட்டி தள்ளல, அவ கழுத்தையும் வெட்டிட்டு தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் அவளை கண்டுக்காம இந்த பக்கம் திரும்பி உட்காந்து பேசிட்டு இருந்தது. சரி இன்னும் சண்டை முடியல, உன் சிஸ்டரை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, ஏன்னா இங்க ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் இருக்காங்க. பேட்டில் ஃபீல்டுல எல்லாம் இப்படி முட்டாள்தனமா நடந்தா நம்ம உசுருக்கு தான் ஆபத்து. ஏதாச்சும் பாட்டு பாடி தாலாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு மிதி மிதிச்சு அடிச்சு புரண்டு போய் வெளியில விழுவா. ஆனாலும் நம்ம பைய விடல. டேஞ்சரோவும் எவ்வளவு பேசி பார்த்துட்டான், அவன் அடங்க மாட்டான். ஏன்னா இவனோட வாய்ஸ் அவளை ரீச் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது டென்கன் சொன்ன டைலாக் ஞாபகம் வரும். அதாவது தாலாட்டு பாடி அவளை சரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா அவளுக்காண்டி பாட்டு பாடி தூங்க வைப்பாங்களே ஒரு தாலாட்டு, அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருவான். அப்படி அவன் பாட பாட அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா நினைவுகள் வர ஆரம்பிச்சிடும். சோ அவங்க அம்மா அந்த பாட்டு பாடி அவளை தூங்க வச்சது, அவளை கூப்பிட்டுக்கிட்டு மலையில சுத்தினது, எல்லா விஷயமும் அப்படியே கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்ச உடனே அவ்வளவு நேரம் வெறி பிடிச்சி இருந்தவ இப்ப டப்புன்னு நார்மலாகி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சின்ன குழந்தையாவே மாறிடுவா. நல்ல வேலை தூங்கிட்டா, இனி பஞ்சாயத்து இல்ல. மம்மி தப்புச்சிட்ட மம்மி, ரொம்ப தேங்க்ஸ் மம்மின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த டீமனை காலி பண்ணியாச்சா, இல்ல மறுபடியும் அது ஏதாச்சும் புது ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆளுகளை போட்டு துவன்னு துவைக்க போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up.